அப்போ ஒழுங்கா அப்போ சென்ஸ் எடுத்துக்கிறான். நாம இப்ப எடுக்க முடியாது. எனக்கு யாரு எங்கன்றது தெரியாது. 30 முக்கோடி தேவர்கள் இவர்களுக்கும் திரிக்கும்படி தன்றி இறைவன் இருக்கக்கூடிய இடத்துக்கு நம்மை விட கொஞ்சம் அருகில் இருக்கக்கூடியவர்கள் தேவர்கள். ஆனா அவர்களுக்கும் இறைவனை தெரியாதுங்கிற தெரிக்கும் படித்தன்றி நின்ற சிவம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல ரொம்ப முக்கியமான கருத்து இருக்குது. என்ன கருத்துன்னு கேட்டீங்கன்னா, மாணிக்கவாசகர் வாழ்க்கையை வச்சே இதை நம்ம புரிந்து கொள்ளலாம். மாணிக்கவாசகர் பெருமான் திருப்பெருந்துறைகளை ஆட்கொண்டானா இல்லையா? ஆட்கொண்டுட்டான்னு எல்லாருக்கும் தெரியும். அப்ப அவருக்கு அந்த தகுதி இருந்ததா இல்லையா? பெருமான் ஆட்கொள்வதற்குரிய தகுதி இருந்ததுனால தான் ஆட்கொண்டான். அப்படி ஆட்கொண்ட உடனே திருவடியில சேர்த்துக்கணுமா வேண்டாவா? ஆனா சேர்த்துக்கலையே, பெருமாள் சேர்த்து கொள்ளலையே, எல்லாரையும் அனுப்பிச்சிட்டான். ஆனா இவரை மட்டும் இங்கேயே இருன்னு சொல்லி போயிட்டான். ஏன்? ஒரு கேள்வி கேளுங்க. இந்த சைவத்தில் இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன் ஏன் எதற்கு எப்படி இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நுட்பமான செய்திகள் கிடைக்கும். அப்படி இல்லாம சர்தாசார்னா நம்ம அறிவெல்லாம் வேலை செய்யாது, மேலும் காது. அப்ப கருத்து என்னன்னு கேட்டா, இறைவன் அதாவது இந்த தேவர்களுக்கெல்லாம் தெரிந்து கொள்ள முடியாத வகையில் நின்ற பெருமான் என்று விளக்குகிறார். அப்ப கருத்து ஏன் என்று ஒரு கேள்வி கேட்டாதான் தெரியும். சிவபெருமான் ஒருவனே ஞானி, அவன் மட்டுமே ஞானமுடையவன். மற்ற எந்த தெய்வமும் ஞானம் உடையது அல்ல. அது செய்கின்ற வேலைக்குரிய அறிவை பெற்றிருக்கிறது என்றால் அது இறைவன் கொடுத்தது, அவர்களாக பெற்றது இல்லை. அதில் என்ன கருத்து சொல்றாருன்னா, நாம தகுதி பெற்றிருந்தாலும் திருவடியை அடைய இயலாது. திருவடி அவன் கொடுக்கணும், அவன் சேர்த்து கொண்டாதான் திருவடி பேரு. அவன் சேர்க்கலைன்னா தகுதியோடு இங்கே நிற்க வேண்டியதுதான். மாணிக்கவாசகருடைய நிலை இதுதான். மாணிக்கவாசகர் திருவடி பேரு பெறுவதற்கு எல்லா தகுதியும் உடையவர். ஆனாலும் கிடைக்கல. ஏன் கிடைக்கல அப்படின்னா, பெருமான் கொடுக்கல, வான்னு கூப்பிடவே இல்லை. ஏன் என்ன மறுபடியும் ஒரு கேள்வி கேட்கணும். ஏன் சார் பெருமான் அப்படி பண்ணலாம்? என்னது பெருமை? அவருடைய எப்படி இல்லை, நீங்க சொல்றது ஓரளவு சரிதான். அது எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா, இப்போ திருவடி நான் ஒரு பெரிய ரகசியத்தை சொல்கிறேன். எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. இப்போ நான் இப்போ கொஞ்சம் முன்னால் ஒரு கருத்து சொன்னேன். இது மட்டும் உடம்பு அல்ல, இதுக்கு மேலே 12 அங்கனம் உடைய ஒரு உடம்பு இருக்குது. இப்போ உலகத்தில் நீங்கள் என்ன பெருமான அடையணுங்கிற உணர்வில் நீங்கள் எந்த வழிமுறையை, சரியை, கிரியை, யோகம், ஞானம் இதெல்லாம் சொல்கிறாங்க. இதில் வழிமுறையெல்லாம் பின்பற்றினாலும் உயிர் எங்கே போய் நிற்கும் தெரியுமா? இந்த இடத்துல வந்து நிற்கும். இப்பொழுதும் உயிர் இங்கே தான் இருக்குது. ஆனால் அது என்ன பண்ணுன்னா, நம்முடைய செயலுக்கு ஏற்ப கீழே இறங்கும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ எல்லோரும் இப்போ வந்து விழித்த நிலையில் இருக்கிறீங்கல்ல, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் நான் இங்கேருந்து பார்க்குறேன், எல்லாருமே விழித்த நிலை தான். அப்போ உயிர் எங்கே இருக்குது? இந்த இடத்துல.